பிரைஸ் அலாட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 10வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமீன். இன்றைக்கு நாம் என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பொய்யுரையாதவர். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன் என்பதால் அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில் நிறைவேறும்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பொய்யுரையாத தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமைனென்றும் பழிக்கணும் ராஜா. நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் ராஜா. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாய் தகப்பன் தாமே, நீர் பொய் சொல்லுகிற அப்பா தேவன் அல்ல. நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில் நிறைவேற போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருப்பதற்கு எங்களிடத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்குதோ சுவாமி, எல்லாவற்றையும் தேவன் தாமே நீங்கள் எங்களிடத்துல எடுத்து போடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ராஜா. ஆண்டவரை எரிச்சல் படுறது, கோபப்படுறது, பொய் சொல்லுகிற காரியங்கள் அப்பா தகப்பன், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் தகப்பனே. இயேசுவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய கருத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.